எங்கு போனாலும் அந்த யாழ்ப்பாணம் முன்னேற வேண்டும், அந்த பிராண்டிற்கு கீழ் அவர்களும் வருவதற்கு ரெடியாகத்தான் இருக்கிறார்கள். அது ஒரு ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்தை நாங்கள் பாவிக்க வேண்டும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டு இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒன்றிணைந்தால் எமக்கென்ற ஒரு பிராண்டை உருவாக்கலாம், உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கலாம். அந்த நம்பிக்கையில் தான் தொடங்குவோம் என்று தொடங்கினோம். அதாவது வித்து வந்து நல்ல வித்தா எடுக்கலாம், ஆனா கொண்டு தேர்ல போட்டா வளராது. வித்து நல்ல வித்தா இருக்கலாம், அதை கொண்டு செம்மண் இருக்கிற கடை இருக்கிற இடத்துல போட்டா வளராது. அதுக்காகத்தான் விவசாயிகள் வடிவாக நாற்று மேடையை கொத்தி பதப்படுத்தி அதில் கொண்டு வித்த போட்டு வளர வைப்பார்கள். அதே போல் யாராவது பூனைக்கு மணி கட்ட வேண்டும், அந்த யாழ் என்ற இடத்திலே கொத்தி பதப்படுத்தி ஐடிக்கான நாலேஜை இங்கு கொடுக்க வேண்டும். அதை யார் செய்வது என்ற கேள்விக்கு பதில் தான் யாழ் ஐடி ஹப் என்று முடிவுக்கு வந்தோம். யாழ் ஐடி ஹப்பை உருவாக்குறதுக்கு அப்ப கொஞ்சம் பேரா சேர்ந்து என்ன செஞ்சோம், எங்களைய மாதிரி சிந்திப்பவர்கள் வேறு இடங்களில் இருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம், இது ஒரு கன்செப்டாக இருந்தது. அப்ப நாங்க என்ன செஞ்சோம், யாழ் ஐடி ஹப்ல எங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. ஒரு ஃபேஸ்புக் பேஜை உருவாக்கி, ஃபேஸ்புக் எல்லாருக்கும் ஒரு சமூக வலைத்தளம், அதில் எங்களுக்கு ஒரு பேஜை உருவாக்கி நாங்கள் யாழ் ஐடி ஹப்பிற்காக ஒரு லோகோ காம்படிஷன், லோகோ டிசைன் பண்ற ஒரு காம்படிஷனை வைத்தோம். பழமையாக ஒரு போட்டி என்று காம்படிஷன் என்றால் போட்டி, பழமையாக போட்டி என்று வந்தால் இன்னொரு ஆள் இந்த காலை எடுத்து விட்டுட்டாலும் வெல்லோடும் என்று சொல்லித்தான் போட்டி நடைபெறும். ஆனால் இங்கு மாறி